IPL 2025ஆம் ஆண்டு சீசனுக்கு முன்பு நடைபெறும் மெகா ஏலத்திற்கு ஒவ்வொரு அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றனர். சில அணிகள் சில வீரர்களை மாற்றி அவருக்கு பதில் வேறு வீரர்களை கொண்டு வர முயற்சி செய்து வருகின்றன. சில அணிகள் ஒட்டுமொத்தமாக கேப்டனை மாற்றி புதிய வீரர்களை கொண்டு வர முயற்சி செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் முக்கிய வீரருமான சஞ்சு சாம்சன் அந்த அணியில் இருந்து விடுவிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடந்த சில ஆண்டுகளாக IPL தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியாமல் தவித்து வருகின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடினாலும் முக்கியமான காலகட்டங்களில் தோல்வியை தழுவுகின்றனர். இந்த நிலையில் சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருந்து ராஜஸ்தான் அணி எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. அதனால் சஞ்சு சாம்சனுக்கு பதில் வேறு ஒரு வீரரை கேப்டனாக கொண்டு வர ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முயற்சித்து வருவதாக தெரிகின்றது. இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்சனை தங்கள் அணிக்குள் கொண்டு வர முயற்சி செய்து வருவதாக தெரிகின்றது. தோனிக்கு மாற்று விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை தேடும் பணியில் CSK ஈடுபட்டு வருகின்றது. ஏற்கனவே பண்டிடம் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் ஆனால் டெல்லி அணி பண்டை விடுவிக்க முன்வரவில்லை என்றும் கூறப்படுகின்றது என்று CSK அணி யோசித்து வருகின்றது. 30 வயது ஆக இருக்கும் சஞ்சு சாம்சன் இன்னும் 5-6 ஆண்டுகள் T20யில் விளையாடலாம். இதனால் CSK அணிக்கு வந்தால் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. மேலும் தொடக்க வீரராக களமிறங்கவும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சஞ்சு சாம்சனை உண்மையிலேயே விடுவிக்குமா இல்லை அப்படி விடுவிப்பது என்பது சரியான முடிவாக இருக்குமா என்று ரசிகர்கள் மத்தியில் விவாதம் ஏற்பட்டு வருகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு சீசனில் சஞ்சு சாம்சன் 15 போட்டிகளில் விளையாடி 531 ரன்கள் குவித்தார். இதில் 5 அரை சதம் அடங்கும். 2023ஆம் ஆண்டு IPL தொடரில் 362 ரன்களும் 2022இல் IPL தொடரில் 458 ரன்களும் சஞ்சு சாம்சன் குவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.